ஹரே கிருஷ்ணா. இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் போஸ்ட்டில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்ணாக்கு எதை வேணும்னாலுமே ஆஃபர் பண்ணலாமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அதான் எதை ஆஃபர் பண்ணாலுமே அன்போடு ஆஃபர் பண்ணால் அதை கண்டிப்பாக கண்ணா அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்னு நிறையா ஸ்டோரி நமக்கு தெரியும். அதுலேருந்து ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அது என்னன்னா, ஒரு பாட்டி, கேரளாவில் ஒரு பாட்டி கிருஷ்ணா மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு என்னென்னா குருவாயூரப்பனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் குருவாயூரப்பன் கோவில் அவங்களுக்கு ரொம்ப தூரம், அவங்களுக்கு வசதியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குருவாயூரப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே அந்த டைம் இல்லை. அதனால் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. பட் அவங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. போகணுன்னா ஏதாச்சும் அவனுக்கு கொண்டு போகணும், இவங்க கையில் எதுவுமே காசும் இல்லையா. அதனால எப்போவாச்சும் போகும்போது நிறையா திங்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு குன்னிமுத்து எடுத்து நிறையா சேர்த்து வச்சுருந்தாங்க. என்னைக்காச்சும் கண்ணாவை பார்க்கும்போது இதை அவனுக்கு கொடுத்துடலாம், அப்படி கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சேர்த்து வச்சுருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு கண்ணாவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு டிசிஷனில் என்னென்னா வீட்டை விட்டு அந்த குன்னிமுத்து எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கக்கிட்ட வண்டிலாம் போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாததுனால அவங்க வீட்டில் இருந்து நடந்தே போகிறதுன்னு டிசைட் பண்ணி ஒரு மண்டலம் ஃபுல்லாகவே அவங்க நடந்தே போனாங்க. நடந்து போய் குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டாங்க. போனதுமே அங்கே என்னென்னா, அன்னைக்கு தான் அந்த மாதத்தோட முதல் நாள். மாதம் முதல் நாள் என்னென்னா, அந்த நாட்டோட அரசர் அந்த கோவிலுக்கு தன்னோட பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக யானையை பரிசாக கொடுப்பாங்க. அதனால என்னென்னா, அந்த கோவிலில் அன்னைக்கு நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் இந்த பாட்டியும் போனாங்க. அப்போ யானை உள்ளே வர்றதுக்காக என்னென்னா, வீரர்கள் எல்லாரையும் வழிவிட சொன்னப்போ அந்த பாட்டியை தெரியாமல் இடித்து கீழே தள்ளி விட்டாங்க. உடனே பாட்டியும் கீழே விழுந்துட்டாங்க. அந்த குன்னிமுத்து எல்லாமே கீழே விழுந்தாச்சு. அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டி என்னென்னா, அவங்களோட கண்ணில் இருந்து தண்ணியாக வந்துடுச்சு. அழுதுட்டாங்க. அவங்க அழுதோனையே அவங்க கண்ணில் இருந்து வந்த கண்ணீர் ஒரு சொட்டு கீழே விழுந்ததுமே யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. கோவிலில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே மாறி மாறி உடைக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உடனே இதை பார்த்த பக்தர்கள் எல்லாம் சாமி கிட்ட போய், சாமி ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு குருவாயூரப்பன் கிட்ட கேட்கும்போது உடனே அங்கே இருந்து ஒரு அசரீரி சவுண்டு கேட்குது. என்னோட பக்தர் இன்னைக்கு என்னை தேடி வந்தப்போ நீங்கள் அவங்கள அவமரியாதை பண்ணிட்டீங்க. எனக்கு இப்போவே என் பக்தர் இங்கே இருக்கணும், அதுவும் அவங்க கொண்டு வந்த குன்னிமுத்தோட இங்கே நிற்கணும் அப்படி சொல்லிட்டு அசரீரி சவுண்டு கேட்குது. உடனே அவங்க அங்கே இருந்த வீரர்கள், மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த குன்னிமுத்தை ஒவ்வொன்றா துறக்கி அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்க, அந்த பாட்டி என்னன்னா குருவாயூரப்பன் பக்கத்தில் ஃப்ரண்டில் போய் நின்னதும் யானையோட மதமும் சரியாகிருச்சு. கோவிலும் ஏற்ற மாதிரி ஆகிடுச்சு. இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கடவுள்கிட்ட நம்ம பக்தியாக இருந்தால் மட்டுமே போதும், நம்ம எது கொடுத்தாலுமே அவர் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு இதில் நமக்கு தெரியுது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா.